பிரதமர் உண்மையை சொல்லியிருக்கிறார். பிரதமருக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எதிர்கட்சிகள் அப்படின்றது திரு ஸ்ரீராமுடைய கருத்து. முதல்லயே சொல்லிடுறேன், எல்லாருமே பேசிட்டாங்க. நான் பேசுறப்ப யாரு குறுக்கிட்டாலுமே அதை நீங்க தடுக்கணும், இல்லைன்னா நானே அவங்க பேசக்கூடாது நான் பேசுறப்ப. ஏன் அப்படின்னா ஸ்ரீராம் சார் சொன்னதுல ஒரு வார்த்தை 100% உண்மை. பிரதமர் பேசுனது உண்மை அப்படின்னு. என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் அப்படின்றவர் பேசுனதை எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எங்களுக்கு அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர் வளர்ந்த இடம் அப்படின்றது RSS பாசறை. RSS தத்துவத்தை இன்றைக்கு பிரதமர் நேரடியா பேசுறாரு. 2014 ஏன் பேசுறாங்கன்றதை நம்ம சொல்லணும்ல. 2014 இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி மோடி என்ற ஒரு பிம்பத்தை காட்டி ஆட்சிக்கு வந்தாங்க. 2019 5 வருஷத்துல ஒரு வளர்ச்சியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இந்தியாவை பாதியை வித்துட்டாங்க. அப்ப 2019 வளர்ச்சின்னு சொன்னா திரும்ப மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு வளர்ச்சியோடு சேர்த்து இவங்க மதவாத கலவரத்தை கொஞ்சம் இழுத்து பேசி 2019 மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்தாங்க. அந்த 2019 இந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம இந்தியாவை ஆக்கி நடுத்தர ஏழை எளிய மக்களை நடு ரோட்ல நிப்பாட்டிட்டாரு பிரதமர் மோடியும் பிஜேபியும். அதனால இப்ப 2024 வேற வழி கிடையாது. தோத்து போறோன்ற பயத்துல தினம் தினம் அவர் வளர்றாரு. ஆனா இந்த ஸ்பீச் அப்படின்றது ஒரு உலர்ல ரொம்ப தெளிவாக RSS அஜெண்டாவை மோடி பேசியிருக்காரு. RSS அஜெண்டா என்னன்னா, மிலிட்டரைஸ் த ஹிந்துஸ், நேஷனலைஸ் த ஹிந்துயிசம். அதாவது இவங்க பேசுறாங்கல்ல திரும்ப திரும்ப இந்துக்கள்னு, நான் வெளிப்படையா இந்த இடத்துல சொல்றேன், பேசக்கூடிய சகோதரர் ஸ்ரீராம் அவர்களாக இருக்கட்டும், இல்ல சகோதரர் வரதராஜன் அவர்களா இருக்கட்டும், இல்ல பிரதமர் மோடியா இருக்கட்டும், இவங்க இந்துக்களுக்காக பேசல, இந்துத்துவவாதிகளா பேசுறாங்க. ஏன்னு கேட்டா, சித்திரை திருவிழா நடக்குதுல்ல, அங்க ரோஸ் மில்க் ஊத்தி இஸ்லாமியர்கள் குடிக்கிறப்ப குடிச்சிட்டு போறாங்கல்ல, அவங்க இந்துக்கள். அதே போல பழனி கோவில்ல அம்மன் கோவில்ல இருந்து சீர்வரிசை எடுத்துட்டு மசூதிக்கு போறாங்கல்ல, அவங்க இந்துக்கள். இங்க CAA கொண்டு வந்தனா எங்க சகோதரி இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நீ இருக்கன்னு போராட்ட களத்துக்கு வராங்கல்ல, அவங்க இந்துக்கள். பாபர் மசூதியை இடிப்போம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவோம், இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லுவோம், இஸ்லாமிய போபியாவோடு இஸ்லாமியர்கள் கதறாங்கல்ல, அவங்க இந்துத்துவவாதிகள். இன்றைக்கு பேசிய பிரதமர் மோடி ஒரு RSS உறுப்பினரா பேசியிருக்காரே தவிர பிரதமரா பேசல. ஏன் பிரதமரா பேசலனா, இது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தயவு செய்து மோடி என்ற பிரதமருக்கு காப்பி எடுத்து கூட நம்ம அனுப்பலாம். அவர் என்ன சொல்லிங்க பதவி பிரமாணம் எடுக்கிறாரு, நான் RSS ஏஜென்ட்டா இருப்பேன், இந்த இந்துத்துவ மயமாக்குறது காவி மயமாக்குறது தான் என் வேலை, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் எதிராக சண்டை முட்டி விடுறது வேலை, நான் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி எந்த மக்களுக்கும் அனுகூலமோ வெறுப்போ விருப்போ இல்லாமல் அனைவருக்குமானவரா இருப்பேன் தானே பிரதமர் பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. 2006 மன்மோகன் சிங் பேசினது அது கிடையாதுன்னு திரு மோடி அவர்களுக்கு தெரியும். சரி, மன்மோகன் சிங் பேசினதா நீங்க சொல்றீங்கல்ல, அதை சொல்லுகிற போது மோடியினுடைய உத்தரவாதமாக அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதம் சொல்றீங்கல்ல, அனைத்து மக்களுக்குமான உத்தரவாதத்தில் இஸ்லாமிய வெறுப்பு எங்க சார் வருது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் பேசினார், உதயநிதி அண்ணன் பேசினார், இவர் பேசினார், அவர் பேசினார், திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஸ்ரீராம் சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசல திரு மோடி. சரி, ஊடுருவல் செய்யக்கூடிய இல்ல ஊடுருவல் செய்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரு மோடி பேசியிருக்கிறார். கரெக்டா சார்? 100%. ஓகே, இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஊடுருவல்ன்றாங்கல்ல, அந்த ஊடுருவல் அப்படின்றது இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து மட்டும்தான் இந்தியாக்குள்ள நடக்குதுன்னு இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கான ஆதாரமாக பிஜேபி எதை முன்வைக்குது? இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடந்த படுபயங்கரமான கொலைகளை, மதவாத தாக்குதலை, காந்திய கொன்ன வரைக்கும் RSS, இந்திய சுதந்திர இந்தியால தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. சிரிக்கிறதுனால சார் இல்லவே இல்லன்னு சொல்லிட நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் படிச்சிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நான் கோட்சே சொல்லலையா, கோட்சே RSS சிரிப்பு வராம காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும். நீங்க இவ்வளவு நேரம் காமெடி பண்ணீங்க, அதனால காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும், அதனால சிரிச்சேன். நீங்க தான் சார் கத்துறீங்க, நான் சிரிச்சிட்டு தான் சார் உட்கார்ந்திருந்தேன். என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஜாலியா சிரிக்கலாம், வலதுசாரின்னு போடாம RSS பெருமையா போட்டு உட்காருங்க சார். எது சார் தடுக்குது? எனக்கு பிரச்சனை இல்லங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க போடுவாங்க. நான் இதுவரைக்கும் அவங்க எப்படி போட்டாலும் எனக்கு கவலை இல்ல. சரிங்க சார், RSS செய்த கொலைகள், மதவாத தாக்குதல் நான் பட்டியலிடுறேன். 1970 பிவாண்டி தாக்குதல் எல்லாருக்கும் தெரியும். 71 கேரளால நடந்த அந்த மாநிலத்துல போய் மசூதிக்கு எதிராக நீங்க நடத்தின தாக்குதல். 78 உத்தரப்பிரதேச மாநிலத்துல அலிகார்ல நடந்த கலவரத்துல இஸ்லாமிய சகோதரிகள் எத்தனை பேர் அந்த குண்டு வெடிப்புல செத்தாங்கன்றது தெரியும்.
81. ஏன் இந்த வருஷத்தெல்லாம் சொல்றேன்னா, இந்த வருஷம் தான் RSS மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. 2002ல பில்கிஷ் பானு, யாராவது மறக்க முடியுமா? இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்ட மக்களா இருக்காங்க சார். நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேனே, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், எங்களை போன்ற நாத்திகர்கள் எல்லாரும் வாழ்வதற்கு தகுதியான நாடு இந்தியா. இதை யாரு சொல்றாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. இந்த இந்தியா உருவாவதற்கு காரணமாக அமைந்து முதல் பிரதமராக இருந்த நேரு எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா இந்த பிரதமர் மட்டும்தான் உலகத்திலேயே அதிசயமாக இந்துக்களை இஸ்லாமியர்களை நேரெதிரா நிறுத்துறாங்க. இவர்கள் இந்துக்களுக்காக ஆதரவா இருந்தாங்களா? இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். குறைஞ்சபட்சம் இந்துக்களுக்கு ஆதரவா இருந்தாங்களா? மினிமம் பேலன்ஸ்ல பேர்ல ஏழை எளிய நடுத்தர மக்கள், உங்ககிட்ட என்கிட்ட மினிமம் பேலன்ஸ் இருக்கும் சார், ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் இருக்காது. அவங்க காசு 21,000 கோடி ரூபாயை பிடுங்கி தின்னுட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இந்துக்களுக்கு ஆதரவா எந்த முகத்தை வச்சுட்டு பேசுறாங்க? வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.